ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது HTML பேசிக். HTML பற்றி பார்க்கலாம். HTMLனா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து HTML. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். HTML வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா, HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து பேசிக்காக இது வந்து HTMLன்றது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஓகேங்களா? இது வந்து SGML, அதாவது ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மார்க்அப் லாங்குவேஜ், அதோடைய ஒரு சப்செட் தான் வந்து HTML. ஓகேங்களா? ஓகே, இந்த மார்க்அப் லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ பேசிக்காக வந்து HTML வந்து ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதில் அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டுக்குள்ளே ரிச் டெக்ஸ்ட் இருக்கும். ரிச் டெக்ஸ்ட்னா என்ன? நம்ம நார்மலாக எழுதுகிற டெக்ஸ்ட்டு, அதோட டேக்ஸ்லாம் நிறைய வச்சு டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரிச் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். HTMLோடைய ஸ்ட்ரக்சர் அதை முதல்ல பார்ப்போம். HTML முதல்ல இது வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், இந்த சாஃப்ட்வேர் வந்து கூகுளில் போட்டு டைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து HTML வந்து நம்ம வேர்ட்பேட், நோட்பேட் எதில் வேணாலும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம், அதாவது அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதோடைய சேவ் பண்ணும்போது அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து .htm ஆர் HTML அப்படின்னு தான் நம்ம சேவ் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். HTML அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த டேக் தான் நம்ம இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளுடைய ப்ரோக்ராமை. இது வந்து சின்டாக்ஸ். இப்போ நான் சேவ் பண்ணும்போது .htm ஆர் HTML அப்படின்னு தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்து சேவ் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஒரு HTML ஃபைலாக வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் வந்து HTMLக்குள்ளே ஹெட் டேக் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து ஒரு சின்டாக்ஸ், HTML ப்ரோக்ராமிங்கோட சின்டாக்ஸ். அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல HTML, அது கீழே ஹெட்டு கீழே டைட்டில். அதாவது நம்ம என்ன டைட்டில் இங்கே கொடுக்குறோமோ அந்த டைட்டில் தான் வந்து ப்ரௌசரில் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து அந்த டைட்டில் தான் தெரியும். இப்போ நான் இதை க்ரோமில் லான்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரௌசர் மேலே இங்கே என்ன இருக்குது? தமிழ் டியூட்டோரியல்ஸ். அதாவது இந்த நோட்பேடில் நான் இங்கே தமிழ் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்ததுனால எனக்கு ப்ரௌசரில் அதோடைய டைட்டில் வந்து டியூட்டோரியல்ஸ்னு வருது. நான் சும்மா விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்குறேன், அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ தமிழ் டியூட்டோரியல்ஸ் விஜய்னு மாறிடுச்சா? அதாவது ஹெட்டிங் டேக், அதுதான் வந்து டைட்டில் டேக். ஓகேங்களா? இந்த டைட்டில் டேக் எப்பயுமே ஹெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாடி. நம்ம பாடி டேக் தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பாடிக்குள்ளே தான் போடுவோம். ஒரு ஹெட்டிங் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃப் எழுதுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணாலுமே நம்ம எல்லாமே வந்து இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஹெட்டிங் H1ன்றது ஒரு ஹெட்டிங். வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ். ஓகே, H1ன்றது ஒரு டேக், அதாவது ஹெட்டிங் டேக். இது வந்து ஒரு ஹெட்டிங்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே HTML பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ HTML இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் HTML வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதேமாதிரி பாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பாடி க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ஓப்பனிங் டேக் அண்டு க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம இந்த பாடியில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நாங்கள் H1 வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இந்த பாடிக்குள்ளே என்னெல்லாம் நம்ம போடுறோமோ அதுதான் வந்து ப்ரௌசர் விண்டோவில் வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ்லாம் இருக்குது. இதுதான் வந்து பேசிக்கான HTML சின்டாக்ஸ். என்னது? HTML ஹெட்டு கீழே டைட்டிலு,
அதுக்கு இதை பாடி, அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து HTML டேக். சரி, அதுக்கப்புறம் HTML பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம். டிம் பர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் தான் வந்து HTML வந்து டிஃபைன் பண்ணார். அவர் வந்து 1990ல் வந்து CERN, அதாவது யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச், அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அவர் வந்து சில எலமெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா டைட்டில், பேராகிராஃபு, ஹைப்பர் லிங்க்ஸ், ஹெட்டிங்ஸ் அண்ட் சிம்பிள் லிஸ்ட்டு, அட்ரஸ் பிளாக், இந்த மாதிரியான சில டாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அவர் சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் பண்ண அந்த இதில் வந்து HTML வந்து டேபிள்ஸ் கிடையாது, அப்புறம் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது, இமேஜஸ் ஆட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமேட்டு 1994ல் அதான் டிம் பர்னர்ஸ்-லீன்றவர் வேர்ல்ட் வைட் வெப் கன்சார்டியம், அதாவது W3C அப்படிங்கிறத வந்து உருவாக்குனார். இதுதான் வந்து ஒரு வெப் டெக்னாலஜிக்கு ஸ்டாண்டர்ட்னா இதுதான் வந்து இவங்க தான் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுறது. HTML-உடைய ஸ்டாண்டர்டை டிஃபைன் பண்ணுறதே வந்து இந்த W3C தான். W3C அதாவது வேர்ல்ட் வைட் வெப் கன்சார்டியம். ஓகேங்களா? இவங்க வந்து நிறைய வேர்ஷன்ஸ் வந்து HTML வந்து வெளியிட்டு இருக்காங்க. இவங்க வெளியிட்ட HTML 2.0 அப்படிங்கிற வேர்ஷன் வந்து எல்லா விதமான தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தது. ஒரு வெப் டெக்னாலஜி, ஒரு வெப்சைட், ஒரு வெப் பேஜை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா எல்லா என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த HTML 2.0 வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க HTML4 வந்து வேர்ஷன் 4 வந்து 1997ல் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து HTML-உடைய பேசிக்ஸ். இந்த வீடியோஸ்லாம் வந்து www.tutorialsin.tamil.n.nu அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து இருக்குது, பாருங்கள். HTML வந்து ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு அதில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக வந்து HTML வந்து ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்